ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பல்க் கேக் ஆர்டர்ஸ் வந்து நான் எப்படி பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து எனக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடச்சிருந்துச்சு. என்னால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு இந்த வாட்டி. ஸோ அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பேசிக் நீட்ஸ், அதாவது பேக்கிங்க்கு பேசிக்கான நீட்ஸ் எல்லாம் வந்து நான் எப்போவுமே பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்குகிற ஷாப்பை ஆல்ரெடி இந்த ஷாப் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் போய் என்னோடய பேக்கிங் நீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சு. மோஸ்ட்லி கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ளம் கேக்குக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வந்து முன்னாடியே ப்ரீ ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கேக் வந்து நமக்கு பேசிக்காக ஒரு ப்ளம் கேக் வந்து பண்ணுறதுக்கு தெரியும் தானே. ஆனால் பல்காக பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிலாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஒரு டைரியில் வந்து நீட்டாக வந்து நம்ம நோட் பண்ணிடணும். அப்புறம் தான் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 3-4 டேஸ் முன்னாடி வர ஆர்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதாவது இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தரீங்களா அப்படின்னு கேட்குற ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஓகே பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு நமக்கு பவர் கட் இருக்கும். ஸோ பண்ண முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணித்தரோன்னு சொல்லிவிட்டு அப்புறமா பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ரீ புக்கிங்க்கு ஓகே பண்ணணும். அப்புறமா உங்களோட ஓடிஜியோட அளவை பார்த்துட்டு தான் நம்ம வந்து கேக் ஆர்டர்ஸ் பண்ண முடியும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே பேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேக்லாம் நான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் ஆர்டர் எடுத்திருந்தேன். அதெல்லாம் நான் பண்ண பிளெண்டர் மிஸ்டேக். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி எடுத்திருந்தேன். எனக்கு பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 15 பக்கத்தில் 1/4 கிலோ ப்ளம் கேக் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த கம்மியான டைமில் நான் வந்து பிளான் பண்ணி நான் வந்து முடிச்சிட்டேன். என்னோடய அவனும் வந்து ரொம்ப குட்டியான அவன், லிட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் நான் வந்து பிளான் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ஆர்டர்ஸ்லாம். இந்த மாதிரி இது வந்து இன்னொரு ப்ளம் கேக்கோட 1/2 kg ப்ளம் கேக்கோட பல்க் ஆர்டர் இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கும் எனக்கு கம்மியான டைம் தான் இருந்துச்சு. ஃபுல் டைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹோம் பேக்கர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்ல நீட்டாக எழுதிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக அவங்க கேட்குற டைமில் வந்து டெலிவரி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இது வந்து என்னோடய நியூ இயர்க்கு வந்து கிடைச்ச ஆர்டர்ஸ். ஐஸ்கிரீம் கேக் கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். வெனிலா ஐஸ்கிரீம் கேக் தான் இது. அப்புறமா இது வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, இதுவும் ஆர்டர் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி என்னோடய ப்ளம் கேக் ஆர்டர்ஸை நான் ஃபினிஷ் பண்ணேன்.